ஓம் சாந்தி. மே 29, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் மீண்டும் ஒரு முறை உங்கள் இலக்கை அடைந்துள்ளீர்கள். நீங்கள் இப்பொழுது தந்தையிடமிருந்து படைப்பவரையும் படைப்பையும் பற்றி அறிய வந்துள்ளீர்கள். அதனால் உங்களுக்கு சந்தோஷத்தில் புல்லரிக்க வேண்டும். கேள்வி: இந்த நேரத்தில் தந்தை குழந்தைகளாகி உங்களை ஏன் அலங்கரிக்கின்றார்? பதில்: நீங்கள் இப்பொழுது முழுமையாக அலங்கரிக்கப்பட்டு விஷ்ணு தாமத்திற்கு, அதாவது உங்களின் புகுந்த வீட்டிற்கு செல்ல இருக்கின்றீர்கள். இந்த ஞானத்தால் அலங்கரிக்கப்பட்ட பின்னர் நீங்கள் உலக சக்கரவர்த்திகள் ஆகின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள். உங்களை பெற்றோரின் வீட்டிலிருந்து புகுந்த வீட்டிற்கு அனுப்புவதற்காக பாபா ஆசிரியராக இருந்து உங்களுக்கு கற்பிக்கின்றார். பாடல்: இறுதியில் நாங்கள் காத்திருந்த அந்த நாளும் வந்துவிட்டது. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளாகி நீங்கள் பாடலை கேட்டீர்கள். நீங்கள் அரை கல்பமாக நினைவு செய்து கொண்டிருந்த அன்பிற்கினியவரை கடைசியில் கண்டு கொண்டீர்கள் என குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் அரை கல்பமாக பக்தி செய்தீர்கள் என்பதை இந்த உலகிலுள்ள எவருமே அறிய மாட்டார்கள். அவர்கள் அன்பிற்கினியவரான தந்தையை அழைக்கின்றார்கள். நாங்கள் அவரது காதலர்கள், அவர் எமது அன்பிற்கினியவர். இதையும் எவருமே அறிய மாட்டார்கள். தந்தை கூறுகின்றார், ராவணன் அனைவரது புத்தியையும் முற்றிலும் சீரழித்து விட்டான். இது குறிப்பாக பாரத மக்களுக்கே பொருந்துகிறது. நீங்கள் தேவர்களாக இருந்தீர்கள் என்பதை மறந்துவிட்டீர்கள். ஆகையினால் உங்கள் புத்தி சீரழிந்து விட்டது. ஒருவரது சொந்த தர்மத்தை மறப்பது சீரழிந்த புத்தியின் அடையாளமாகும். பாரத மக்களாகிய நாங்கள் சொர்க்கவாசிகளாக இருந்தோம் என நீங்கள் மாத்திரமே இப்பொழுது அறிவீர்கள். இந்த பாரதம் சிறிது காலத்திற்கு முன்னரே சொர்க்கமாக இருந்தது. அது 1250 வருடங்களுக்கு சத்திய யுகமாகவும் பின்னர் அடுத்த 1250 வருடங்களுக்கு ராமராஜ்யமாகவும் இருந்தது. அந்த நேரத்தில் எல்லையற்ற சந்தோஷம் இருந்தது. இந்த சந்தோஷத்தை நினைவு செய்யும் பொழுது உங்களுக்கு புல்லரிக்க வேண்டும். சத்திய திரேதா யுகங்கள் கடந்து விட்டன. சத்திய யுகத்திற்கான கால எல்லை என்ன? எவருமே இதை அறிய மாட்டார்கள். எவ்வாறு அது 100,000கணக்கான ஆண்டுகளாக இருப்பது சாத்தியம்? மாயை உங்களது புத்தியை மிகவும் சீரழித்து விட்டால் என தந்தை இப்பொழுது வந்து விளங்கப்படுத்துகின்றார். உலகிலுள்ள எவருமே தங்களை சீரழிந்த புத்தியை கொண்டவர்களாக கருதுவதில்லை. நீங்கள் நேற்று சீரழிந்த புத்தியை கொண்டவர்களாக இருந்தீர்கள் என அறிவீர்கள். இப்பொழுது படைப்பவரை இனம் கண்டு கொள்வதற்கும் படைப்பின் ஆரம்பம், மத்தியமம், இறுதியை புரிந்து கொள்வதற்கும் தேவையான விவேகத்தை பாபா உங்களுக்கு கொடுத்துள்ளார். நேற்று இதை நாங்கள் அறிந்திருக்கவில்லை. இன்று நாங்கள் இதை அறிந்துள்ளோம். எந்த அளவிற்கு நீங்கள் அறிந்து கொள்கின்றீர்களோ அந்த அளவிற்கு சந்தோஷ புல்லரிப்பை கொண்டிருப்பீர்கள். நாங்கள் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை எங்களின் இலக்கை அடைந்துள்ளோம். தந்தை உண்மையில் எங்களுக்கு சொர்க்க ராஜ்யத்தை கொடுத்தார். பின்னர் நாங்கள் அதை தொலைத்து விட்டோம். நாங்கள் இப்பொழுது தூய்மையற்றவர்கள் ஆகிவிட்டோம். சத்தியுகம் தூய்மையற்றதாக கருதப்படுவதில்லை. அது தூய உலகம். மக்கள் கூறுகிறார்கள், ஓ தூய்மையாக்குபவரே வாருங்கள். ராவண ராஜ்யத்தில் எவருமே தூய்மையாகவோ அல்லது மேன்மையாகவோ இருக்க முடியாது. நீங்கள் இப்பொழுது அதி மேலான தந்தையின் குழந்தைகள் ஆகியுள்ளீர்கள். ஆகவே நீங்களும் மேன்மையானவர்கள் ஆகிவிட்டீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது தந்தையை அறிவீர்கள். ஆனால் அதுவும் நீங்கள் செய்யும் முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமானது. அதிகாலை நேரத்தில் எழுந்திருந்து உங்களது இதயத்திடம் இதை கேளுங்கள். அமிர்த வேலைக்கான அதிகாலை நேரமானது அமர்ந்திருந்து இந்த விஷயங்களை கடைவதற்கு மிகவும் நல்ல நேரமாகும்.
பாபா எங்களுடைய தந்தையும் ஆசிரியரும் ஆவார். ஓ தந்தையான கடவுளே, ஓ பரமாத்மாவான பரம தந்தையே என மக்கள் கூறுகிறார்கள். அவர்கள் ஓ கடவுளே என்று நினைவு செய்து அழைத்த ஒருவரை நீங்கள் இப்பொழுது இனம் கண்டு கொண்டீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நாங்கள் மீண்டும் ஒரு முறை எங்களுடைய எல்லையற்ற ஆஸ்தியை பெற்றுக் கொள்கின்றோம். அவர்கள் உங்களுடைய பௌதீக தந்தையர். இவர் எல்லையற்ற தந்தை. உங்கள் பௌதீக தந்தையரும் அந்த எல்லையற்ற தந்தையையே நினைவு செய்கின்றனர். ஆகவே அவர் தந்தையர்களுக்கெல்லாம் தந்தையும் கணவர்களுக்கெல்லாம் கணவரும் ஆவார். பாரத மக்கள் இதை கூறுகின்றனர். ஏனெனில் நான் இப்பொழுது தந்தையர்களுக்கெல்லாம் தந்தையாகவும் கணவர்களுக்கெல்லாம் கணவராகவும் ஆகியுள்ளேன். நான் இப்பொழுது உங்கள் தந்தை. நீங்கள் எனது குழந்தைகள் ஆகியிருக்கின்றீர்கள். நீங்கள் தொடர்ந்தும் பாபா பாபா என கூறுகின்றீர்கள். நான் இப்பொழுது மீண்டும் ஒரு முறை உங்களை உங்களுடைய புகுந்த வீடாகிய விஷ்ணு தாமத்திற்கு அழைத்து செல்ல வந்திருக்கின்றேன். இது உங்களுடைய தந்தையின் வீடு. பின்னர் நீங்கள் புகுந்த வீட்டிற்கு செல்வீர்கள். நீங்கள் மிக அழகாக அலங்கரிக்கப்படுகின்றீர்கள் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் இப்பொழுது உங்களுடைய தந்தையுடன் வீட்டில் இருக்கின்றீர்கள். நீங்கள் கற்பிக்கப்படுகின்றீர்கள். இந்த ஞானத்தால் அலங்கரிக்கப்பட்ட பின்னர் நீங்கள் உலக சக்கரவர்த்திகள் சக்கரவர்த்தினிகள் ஆகின்றீர்கள். நீங்கள் உலக அதிபதிகள் ஆகுவதற்காக இங்கே வந்திருக்கின்றீர்கள். அது சத்தியுகமாக இருந்த பொழுது பாரத மக்களாகிய நீங்கள் உலக அதிபதிகளாக இருந்தீர்கள். நீங்கள் இப்பொழுது உலகின் அதிபதிகள் என கூற மாட்டீர்கள். தற்பொழுது பாரதத்தின் அதிபதிகள் கலியுகத்தை சார்ந்தவர்கள் என்றும் நீங்கள் சங்கமயுகத்திற்கு சொந்தமானவர்கள் என்றும் அறிவீர்கள். பின்னர் சத்தியுகத்தில் நீங்கள் முழு உலகினதும் அதிபதிகள் ஆகுவீர்கள். இந்த விஷயங்கள் குழந்தைகளாகிய உங்களின் புத்தியில் பிரவேசிக்க வேண்டும். உலக ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுக்கின்றவர் இப்பொழுது வந்துள்ளார் என நீங்கள் அறிவீர்கள். அவர் இப்பொழுது இந்த சங்கமயுகத்தில் வந்துள்ளார். தந்தையை தவிர வேறு எந்த மனிதரையும் ஞானத்தை அருள்பவர் என அழைக்க முடியாது. ஏனெனில் தந்தையிடமே முழு உலகத்திற்கும் சத்கதி அருள்கின்ற இந்த ஞானம் உள்ளது. இயற்கை உட்பட அனைத்துமே சத்கதி வழங்கப்படுகிறது. மனிதர்களிடம் சத்கதி பற்றிய இந்த ஞானம் எதுவும் இல்லை. இயற்கை உட்பட முழு உலகமுமே இப்பொழுது தமோ பிரதானம் ஆகியுள்ளது. இங்கு வசிப்பவர்கள் அனைவருமே தமோ பிரதானம் ஆகியுள்ளனர். புதிய உலகம் சத்யுகம் என அழைக்கப்படுகிறது. தேவர்கள் அங்கே வசித்தார்கள். பின்னர் ராவணன் அவர்களை தோற்கடித்தான். தந்தை இப்பொழுது மீண்டும் ஒரு முறை வந்துள்ளார். நீங்கள் பாப்தாதாவிடம் செல்கின்றீர்கள் என குழந்தைகளாகி நீங்கள் கூறுகின்றீர்கள். தந்தை இந்த தாதாவின் மூலம் ஸ்வர்க ராஜ்யம் என்னும் உங்கள் ஆஸ்தியை உங்களுக்கு கொடுக்கின்றார். தந்தை உங்களுக்கு ஸ்வர்க ராஜ்யத்தை கொடுப்பார். அவர் வேறு எதை கொடுக்க முடியும்? குறைந்தபட்சம் இந்த விஷயமாவது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் பிரவேசிக்க வேண்டும். எவ்வாறாயினும் மாயை இதை உங்களை மறக்கச் செய்கின்றாள். அவள் உங்களை சதா சந்தோஷமாக இருக்க விடுவதில்லை. நன்றாக கற்பவர்களும் பிறருக்கு நன்றாக கற்பிப்பவர்களும் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக் கொள்வார்கள். ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என்பது நினைவு கூறப்படுகிறது. நீங்கள் அவரை ஒரு முறை இனம் கண்டு கொள்ள வேண்டும். ஆத்மாக்கள் அனைவருக்கும் ஒரு தந்தையே இருக்கின்றார். ஆத்மாக்கள் அனைவரினதும் அந்த தந்தை இப்பொழுது வந்துவிட்டார். எவ்வாறாயினும் அனைவராலும் அவரை சந்திக்க முடியாது. அது சாத்தியமில்லை. தந்தை உங்களுக்கு கற்பிக்க வருகின்றார். நீங்கள் அனைவரும் ஆசிரியர்கள். இது கீதையின் பாடசாலை என அழைக்கப்படுகிறது. இந்த வார்த்தைகள் பொதுவானவை. கிருஷ்ணர் கீதையை உரைத்ததாக அவர்கள் கூறுகின்றனர். எவ்வாறாயினும் இது கிருஷ்ணரின் பாடசாலை அல்ல. கிருஷ்ணரின் ஆத்மா இங்கே கற்கின்றார். சத்யுகத்தில் எவராவது கீதை பாடசாலையை கற்பார்களா அல்லது கற்பிப்பார்களா?
கிருஷ்ணர் சத்யுகத்தில் இருக்கின்றார். அவர் 84 பிறவிகளை எடுக்கின்றார். ஒருவருடைய சரீரம் மற்றொருவருடையதை போன்று இருக்க முடியாது. நாடக திட்டத்திற்கு ஏற்ப ஒவ்வொரு ஆத்மாவிலும் 84 பிறவிகளின் பாகம் பதியப்பட்டுள்ளது. ஒரு வினாடி அடுத்த வினாடியை போன்று இருக்க முடியாது. நீங்கள் 5000 வருடங்களுக்கான உங்களுடைய பாகங்களை நடிக்கின்றீர்கள். ஒரு வினாடியில் நீங்கள் நடிக்கின்ற பாகம் போல் அடுத்த வினாடியில் நடிக்கின்ற பாகம் இருக்க முடியாது. இது புரிந்து கொள்ளப்பட வேண்டிய மகத்தான விஷயமாகும். இது ஒரு நாடகம். உங்களுடைய பாகங்கள் மறுபடியும் தொடர்ந்தும் இடம்பெறும். அனைத்து சமய நூல்களும் பக்தி மார்க்கத்திற்கு உரியவை. பக்தி அரை கல்பத்திற்கு நீடிக்கிறது. பின்னர் நான் வந்து அனைவருக்கும் சத்கதி அருள்கின்றேன். 5000 வருடங்களுக்கு முன்னர் உங்களுக்கு சத்கதி அருளப்பட்டு நீங்கள் அங்கே ஆட்சி செய்தீர்கள் என்பதை அறிவீர்கள். அங்கே துன்பம் என்ற கேள்வியே இல்லை. இங்கே துன்பத்தை தவிர வேறு எதுவும் இல்லை. இது துன்ப உலகம் என அழைக்கப்படுகிறது. அமைதி தாமம், சந்தோஷ தாமம், துன்ப தாமம் போன்றவை இருக்கின்றன. நான் வந்து பாரத மக்களாகிய உங்களுக்கு சந்தோஷ தாமத்திற்கான பாதையை காட்டுகின்றேன். நான் ஒவ்வொரு கல்பத்திலும் வரவேண்டி உள்ளது. நான் முன்னரும் பலமுறை வந்துள்ளேன். நான் தொடர்ந்தும் வருவேன். இதற்கு எந்த ஒரு முடிவும் இல்லை. முழு சக்கரத்தையும் சுற்றி வருகின்ற பொழுது நீங்கள் துன்ப உலகில் பிரவேசிக்கின்றீர்கள். பின்னர் நான் வரவேண்டி உள்ளது. நீங்கள் இப்பொழுது உங்கள் 84 பிறவிகளின் சக்கரத்தை நினைவு செய்கின்றீர்கள். தந்தையே படைப்பவர் என அழைக்கப்படுகின்றார். இதற்கு அவர் நாடகத்தை படைக்கின்றார் என்ற அர்த்தமல்ல. படைப்பவர் என்றால் அவர் இந்த நேரத்தில் வந்து சத்யுகத்தை ஸ்தாபிக்கின்றார் என்ற அர்த்தம். சத்யுகத்தில் ராஜ்யத்தை கொண்டிருந்து பின்னர் இழந்தவர்களுக்கே நான் வந்து கற்பிக்கின்றேன். நான் குழந்தைகளாகிய உங்களை தத்தெடுக்கின்றேன். நீங்கள் என்னுடைய குழந்தைகள். உங்களுக்கு கற்பிப்பவர் ஒரு சாதுவோ அல்லது புனிதரோ அல்ல. அனைவரும் நினைவு செய்கின்ற ஒரே ஒரு தந்தையே உங்களுக்கு கற்பிக்கின்றார். அவர்கள் நினைவு செய்கின்றவர் நிச்சயமாக இங்கே ஒரு நேரத்தில் வருவார். அவர்கள் ஏன் அவரை நினைவு செய்கிறார்கள் என எவரும் புரிந்து கொள்வதில்லை. எனவே தூய்மையாக்குகின்ற தந்தை நிச்சயமாக வருகின்றார். அவர்கள் கிறிஸ்துவுக்கு மீண்டும் வாருங்கள் என கூற மாட்டார்கள். அந்த ஆத்மா ஒன்று கலந்து விட்டதாக மக்கள் நினைக்கிறார்கள். எனவே அவர் திரும்பி வருவது என்ற கேள்வி இல்லை. இருந்த பொழுதிலும் அவர்கள் தூய்மையாக்குபவரை நினைவு செய்கிறார்கள். ஆத்மாக்களாகிய எங்கள் ஆஸ்தியை மீண்டும் ஒரு முறை கொடுங்கள். பாபா வந்துள்ளார் என்ற விழிப்புணர்வு இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளது. அவர் புதிய உலகை ஸ்தாபிக்க வருகின்றார். மற்ற மத ஸ்தாபகர்கள் தங்களுடைய சொந்த நேரமாகிய ரஜோ தமோ நேரத்தில் வருகின்றார்கள். நீங்கள் இப்பொழுது மாஸ்டர் ஞானம் நிறைந்தவர்கள் ஆகின்றீர்கள் என குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். தந்தை மாத்திரமே உங்களுக்கு கற்பித்து உங்களை உலக அதிபதிகள் ஆக்குகின்றார். அவர் உலக அதிபதி ஆகுவதில்லை. ஆகவே அவர் தன்னலமற்ற சேவையாளர் என அழைக்கப்படுகின்றார். மக்கள் தாங்கள் செய்கின்றவற்றுக்கு எந்த வெகுமதியும் தேவையில்லை எனவும் தாங்கள் தன்னலமற்ற சேவை செய்வதாகவும் கூறுகிறார்கள். எவ்வாறாயினும் அது அவ்வாறு இல்லை. அவர்கள் கொண்டிருக்கும் சமஸ்காரங்களுக்கு ஏற்ப அவர்கள் அடுத்த பிறவியை எடுப்பார்கள். அவர்களுடைய கர்மத்தின் பலனை நிச்சயமாக அவர்கள் பெறுகின்றார்கள். சந்நியாசிகளும் இல்லறத்தவர்களுக்கு மறுபடியும் பிறந்து அவர்களுடைய சமஸ்காரத்திற்கு ஏற்ப துறவற தர்மத்திற்கு செல்கின்றனர். அதே போன்று பாபா போர் வீரர்களின் உதாரணத்தையும் கொடுக்கின்றார். நீங்கள் போர்க்களத்தில் இருந்தால் சொர்க்கத்திற்கு செல்வீர்கள் என கீதையில் கூறப்பட்டுள்ளதை அவர்கள் மேற்கோள் காட்டுகின்றனர். எவ்வாறாயினும் சொர்க்கத்திற்கு ஒரு காலம் இருக்க வேண்டும். அவர்கள் சொர்க்கத்தின் கால எல்லை 100,000 வருடங்கள் என கூறுகிறார்கள். தந்தை என்ன கூறுகின்றார் எனவும் கீதையில் என்ன எழுதப்பட்டுள்ளது எனவும் இப்பொழுது குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நான் சர்வ வியாபி என கடவுளின் வாசகங்கள் கூறுவதாக அவர்கள் கூறுகின்றார்கள்.
தந்தை கூறுகின்றார், நான் சர்வ வியாபி என்று கூறுவதன் மூலம் எவ்வாறு என்னை நான் அவமரியாதை செய்ய முடியும்? நான் எப்படி பூனைகளிலும் நாய்களிலும் இருக்க முடியும்? நீங்கள் என்னை ஞான கடல் என அழைக்கின்றீர்கள். ஆகையால் எவ்வாறு நான் என்னை அவ்வாறு அழைக்க முடியும்? அது அத்தகைய பொய்யாகும். எவரிடமும் இந்த ஞானம் எதுவும் இல்லை. சந்நியாசிகள் தூய்மையாக இருப்பதனால் மக்கள் அவர்களிடம் அதிக அளவு மதிப்பு வைத்திருக்கிறார்கள். சத்தியுகத்தில் குருமார் எவரும் இருக்க மாட்டார்கள். இங்கே ஒரு மணப்பெண்ணுக்கு அவளுடைய மணவாளனே குருவும் கடவுளும் எனவும் அவள் வேறெந்த குருவையும் ஏற்க கூடாது எனவும் கூறப்படுகின்றது. அந்த விளக்கம் பக்தி முதலில் சத்தோப்பிரதானமாக இருந்த பொழுது கொடுக்கப்பட்டது. சத்யுகத்தில் எந்த குருமாரும் இல்லை. பக்தியின் ஆரம்ப காலத்தில் கூட எந்த குருமாரும் இருக்கவில்லை. கணவனையே அனைத்துமாக கருதியதால் அவர்கள் ஒரு குருவை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் இப்பொழுது இந்த விஷயங்களை புரிந்து கொள்கிறீர்கள். மக்கள் பிரம்மா குமார்கள் குமாரிகள் என்ற பெயரை கேட்டவுடனேயே அச்சப்படுகிறார்கள். ஏனெனில் நாங்கள் அனைவரையும் சகோதரர்கள் சகோதரிகள் ஆக்குகின்றோம் என அவர்கள் நினைக்கிறார்கள். ஓ, பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள் ஆகுவது நல்லதே. பிரம்மா குமார்கள் குமாரிகள் மாத்திரமே சொர்க்க ஆஸ்தியை பெற்றுக் கொள்கிறார்கள். நீங்கள் இப்பொழுது இதை பெற்றுக் கொள்கிறீர்கள். நீங்கள் இப்பொழுது பிரம்மா குமார்கள் குமாரிகள் ஆகியுள்ளீர்கள். கணவன் மனைவி இருவரும் தாங்கள் சகோதர சகோதரிகள் என கூறுகிறார்கள். இவ்வாறே ஷரீர உணர்வும் விகாரங்களின் துர்நாற்றமும் அகற்றப்படுகிறது. ஒரு தந்தையின் குழந்தைகளாகிய நாங்கள் சகோதரர்கள் சகோதரிகள் ஆதலால் எவ்வாறு விகாரத்தில் ஈடுபட முடியும்? அது மகத்தான பாவம். அது உங்களை தூய்மையாக இருக்கச் செய்வதற்கான நாடகத்தில் உள்ள யுக்தியாகும். சந்நியாசிகள் துறவற பாதைக்கு உரியவர்கள், ஆனால் நீங்கள் இல்லற பாதைக்கு உரியவர்கள். நீங்கள் இப்பொழுது இந்த அழுக்கான உலகின் பழக்க வழக்கங்களை பின்பற்றுவதை நிறுத்தி இந்த உலகை மறக்க வேண்டும். நீங்கள் சொர்க்கத்தின் அதிபதிகளாக இருந்தீர்கள். பின்னர் ராவணன் உங்களை மிக அழுக்கானவர்கள் ஆக்கிவிட்டான். எவ்வாறு தாங்கள் 84 பிறவிகளை எடுத்துள்ளார்கள் என்பதை ஏற்றுக்கொள்வது என்று மக்கள் கேட்கும் பொழுது நீங்கள் என்ன கூற வேண்டும் என பாபா உங்களுக்கு கூறியுள்ளார். நீங்கள் 84 பிறவிகள் எடுத்தீர்கள் என உங்களுக்கு நாங்கள் கூறுவது நல்லதென்றே ஆகும். அவர்கள் 84 பிறவிகள் எடுக்காது விட்டால் இங்கே இருக்க மாட்டார்கள். பின்னர் நீங்கள் அவர்கள் தேவ தர்மத்திற்கு உரியவர்கள் இல்லை எனவும் அவர்கள் சொர்க்கத்திற்கு வர முடியாது எனவும் புரிந்து கொள்ளலாம். அவர்கள் பிரஜைகளுக்கிடையே தாழ்ந்த அந்தஸ்தை பெறுவார்கள். பிரஜைகளுக்கு இடையேயும் உயர்ந்த அந்தஸ்தும் தாழ்ந்த அந்தஸ்தும் உள்ளன. இந்த விஷயங்கள் சமய நூல்களில் குறிப்பிடப்படவில்லை. கடவுள் வந்து ராஜ்யத்தை ஸ்தாபிக்கின்றார். ஸ்ரீ கிருஷ்ணர் வைகுந்தத்தின் சொர்க்கத்தின் அதிபதியாக இருந்தார். தந்தையே அந்த வைகுந்தத்தை ஸ்தாபிப்பவர். தந்தை கீதையை பேசுகின்றார். அதன் மூலம் நாங்கள் ஓர் அந்தஸ்தை அடைகின்றோம். அந்த நேரத்தில் கற்பதற்கோ அல்லது கற்பிப்பதற்கோ அவசியம் இல்லை. நீங்கள் இப்பொழுது இந்த ஞானத்தை கற்று ஓர் அந்தஸ்தை பெறுகின்றீர்கள். பின்னர் நீங்கள் இந்த கீதையின் ஞானத்தை அங்கே கற்க மாட்டீர்கள். ஏனெனில் நீங்கள் சத்கதி பெற்றிருப்பீர்கள். இப்பொழுது அதிக அளவு முயற்சி செய்தால் அங்கே நீங்கள் உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். நீங்கள் முன்னைய கல்பத்தில் செய்த அதே அளவு முயற்சியையே சரியாக தொடர்ந்தும் செய்வீர்கள். நீங்கள் அனைத்தையும் பற்றற்ற முறையில் பார்க்க வேண்டும். உங்களுக்கு கற்பித்த பிராமண ஆசிரியரை பார்த்து அவரிலும் திறமைசாலியாக நீங்கள் ஆக வேண்டும். பெரிய இடைவெளி இருக்கிறது. நீங்கள் அதி மேலானவராக ஆகுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். பிரதான விஷயம் தமோ பிரதானிலிருந்து சத்தோ பிரதான் ஆகுவதாகும். இந்த விஷயங்கள் புரிந்து கொள்ளப்பட வேண்டும். உங்கள் குடும்பத்தினருடன் வீட்டில் இருந்து கொண்டே தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது நீங்கள் தூய்மையாகுவீர்கள். இங்கே அனைவரும் தூய்மையற்றவர்கள். துன்பத்தை தவிர வேறு எதுவும் இல்லை.
அது சந்தோஷ ராஜ்யமாக எப்பொழுது இருந்தது என எவருமே அறிய மாட்டார்கள். துன்ப நேரத்தில் அவர்கள் அழைக்கின்றார்கள், ஓ கடவுளே, ஓ ராமா, ஏன் நீங்கள் எங்களுக்கு இந்த துன்பத்தை கொடுத்தீர்கள்? எவ்வாறாயினும் கடவுள் எவருக்கும் துன்பம் கொடுப்பதில்லை. ராவணனே துன்பத்தை கொடுக்கின்றான். உங்களுடைய ராஜ்யத்தில் வேறு எந்த மதங்களும் இருக்க முடியாது என்பதை நீங்கள் இப்பொழுது அறிவீர்கள். மற்ற அனைத்து மதங்களும் பின்னரே வருகின்றன. நீங்கள் எங்கே சென்றாலும் இந்த கல்வியை உங்களுடன் எடுத்து செல்வீர்கள். நீங்கள் மன்மனாபவ் என்ற இலக்கை பெற்றுள்ளீர்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள். நாங்கள் தந்தையிடமிருந்து சொர்க்க ஆஸ்தியை பெறுகின்றோம். இந்த அளவையாவது உங்களால் நினைவு செய்ய முடியாதா? இந்த நினைவு உறுதியாக இருக்க வேண்டும். ஏனெனில் உங்களுடைய இறுதி எண்ணங்கள் உங்களை உங்கள் இலக்கிற்கு இட்டுச் செல்லும். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய, எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. அதிகாலை அமிர்த வேளையில் எழுந்திருந்து எவ்வாறு பாபா எங்களின் தந்தையாகவும் ஆசிரியராகவும் இருக்கின்றார் என சிந்தியுங்கள். பாபா இப்பொழுது எங்களை ஞான ரத்தினங்களால் அலங்கரிக்க வந்துள்ளார். அவர் தந்தையர் அனைவருக்கும் தந்தையாகவும் கணவர்களுக்கெல்லாம் கணவராகவும் இருக்கின்றார். இவ்வாறான எண்ணங்களை கொண்டிருந்து எல்லையற்ற சந்தோஷத்தை அனுபவம் செய்யுங்கள். 2. ஒவ்வொருவரின் முயற்சியையும் பற்றற்ற பார்வையாளராக பாருங்கள். உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்காக முயற்சி செய்வதற்கு இன்னமும் இடைவெளி இருக்கிறது. ஆகையினால் தமோ பிரதானிலிருந்து சதோ பிரதானமாக மாறுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் மகா பாக்கியசாலி ஆகி விகாரமற்று இருக்கும் சக்தியால் சூட்சும வதனத்தையும் 3 உலகங்களையும் அனுபவம் செய்வீர்களாக. புத்தியின் யோகம் முற்றிலும் தெளிவாக இருப்பதுடன் விகாரமற்று இருக்கும் சக்தியை கொண்ட பாக்கியசாலி குழந்தைகளால் இலகுவாக 3 உலகங்களுக்கும் பயணம் செய்ய முடியும். உங்களின் எண்ணங்கள் சூட்சும வதனத்தை அடையச் செய்வதற்கு உங்களிடம் சகல உறவு முறைகளின் சாரத்தின் தெளிந்த நினைவு இருக்க வேண்டும். இதுவே அதிசக்தி வாய்ந்த வயர் ஆகும். இதில் மாயையால் இடையூறு செய்ய முடியாது. எனவே சூட்சும வதனத்தின் கோலாகலத்தை அனுபவம் செய்வதற்கு உங்களை விகாரமற்று இருக்கும் சக்தியால் நிரப்புங்கள். ஸ்லோகம். எந்த ஒரு நபர் பொருள் அல்லது பௌதீகமான வசதிகளால் கவரப்படுதல் என்றால் உங்களின் சகப்பாடியான தந்தையை உங்களின் மனதிலிருந்து ரத்து செய்தல் என்று அர்த்தமாகும். அவ்யக்த இஷாரா. ஆன்மீக ராஜரீகம் மற்றும் தூய்மையின் ஆளுமையை கடைபிடியுங்கள். தூய்மையே சங்கமயுக பிராமணர்களின் மேன்மையான வாழ்க்கையின் மகத்துவமாகும். தூய்மையே பிராமண வாழ்க்கையின் மேன்மையான அலங்காரமாகும். எவ்வாறு பௌதிகமான வாழ்க்கைக்கு மூச்சு அவசியமோ உங்களால் மூச்சு விட முடியாது விட்டால் உயிர் வாழ முடியாது. அதேபோல் பிராமண வாழ்க்கையின் மூச்சு தூய்மையாகும். உங்களின் 21 பிறவிகளுக்கான வெகுமதியின் அடிப்படை, அதாவது அஸ்திவாரம், தூய்மையே ஆகும். ஓம் சாந்தி.